கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேன் பார்ட் 6. இதுதான் ஃபைனல் பார்ட் 1லேருந்து 5 வரைக்கும் பார்க்காதாக்கள் கீழே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். பார்ட் 5ல் நான் சொல்லியிருந்தேன் இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ், அதாவது நான் எங்கே கார் இன்சூரன்ஸ் எடுத்தனோ அதே இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் 2 பிரான்ச்சில் இன்டர்வியூ போயிருந்தேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அவங்க வேலையும் கன்ஃபர்மேஷன் தந்துட்டாங்க. ஆனால் என்கிட்ட ரிபோ லைசன்ஸ் இல்லாததால் ரிபோ லைசன்ஸ் எடுத்துட்டு வாங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு ரிபோ லைசன்ஸை பற்றி அனலைஸ் பண்ணினேன். ரிபோ லைசன்ஸுங்கிறது ஒன்டேரியோவில் நீங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகணும்னு சொன்னால் ரிபோ லைசன்ஸ் கட்டாயம் இருக்கணும். இந்த ரிபோ லைசன்ஸுக்கு கட்டாயம் ஸ்டடி பண்ணி தான் எக்ஸாம் எழுதணுமான்னு சொன்னால் இல்லை. இப்போ கனடாவில் சில லைசன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ணினாலே உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிடும். சில லைசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் தருவாங்க. சில லைசன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டன் கிளாஸுக்கு போய் அதை படித்து முடித்து அதில் சர்டிஃபிகேட் எடுத்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடியதாக இருக்கும். இப்போ ரிபோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது கேட்டகரி. நீங்கள் படித்தாலும் சரி, அதாவது கிளாஸுக்கு போகணுன்னு சொல்லி அவசியம் இல்லை, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, ஆனால் எக்ஸாமில் பாஸ் ஆகினா தான் லைசன்ஸ். ஸோ ரிபோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக 115 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 115 கொஷனில் 100 கொஷனுக்கு தான் அவங்க மார்க் பண்ணுவாங்க. 15 கொஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க புது ஒரு டைப் ஆஃப் கொஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதை எத்தனை பேர் சரியாக செய்கிறாங்க பிள்ளையா செய்கிறாங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதை அடுத்தடுத்த எக்ஸாமில் இன்க்ளூட் பண்ணுறேன் இல்லையான்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி எக்ஸ்ட்ராவாக 15 கொஷின்ஸ் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 115 கொஷின் வரும். அதில் அந்த எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் பண்ணுற கொஷின் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அந்த 115ல் 100க்கு தான் அவங்க மார்க்ஸ் போடுவாங்க. அந்த 100ல் நீங்கள் கட்டாயம் 75 பாஸ் சரியாக எழுதணும். அதாவது இது எழுதுகிற எக்ஸாம் இல்லை, நீங்கள் இன்பர்சனாக போய் எழுதலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன்லைன்லேயும் நீங்கள் செய்யலாம். எல்லாமே எம்சிக்யூ தான், விட எல்லாமே. அதாவது ஒரு கொஷன் அதுக்குள்ள 4 ஆன்சர் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா 4 ஆன்சரும் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் சரியான ஒரு ஆன்சர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் 100க்கு 75 எடுப்பீங்கன்னு சொன்னால் பாஸ். அதுக்கு பிறகு நீங்கள் லைசன்சிங்க்கு ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ணணும். எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $300. அதுக்கு பிறகு லைசன்சிங் ஃபீ ஒன்று பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் லைசன்ஸ் கிடைக்கும் நீங்கள் பாஸ் ஆகினீங்கன்னு சொன்னால். இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த எக்ஸாம் அன்லிமிட்டட் டைம் எழுத முடியாது. இந்த எக்ஸாமை 2 இன்ஸ்டிடியூட்ஸ் ஒன்டேரியோவில் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ நான் ரிபோன்னு சொல்கிறது ஒன்டேரியோக்குரிய மட்டும்தான். நீங்கள் வேறு ப்ராவின்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் வேறு மாதிரி லைசன்சிங். இந்த 2 பாடி மாறும்னு சொன்னால், முதலாவது IBAOன்னு சொல்கிற ஒரு பிளாட்ஃபார்மும், அது பேர் இன்சூரன்ஸ் புரோக்கர் அசோசியேஷன் ஆஃப் ஒன்டேரியோ, IBAOங்கிறவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க எக்ஸாம். 2வது இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி இன்னொரு ஆக்களும் இந்த எக்ஸாமை ப்ரொவைட் பண்ணுறாங்க. கொஷின்ஸ்கள் வேறு மாதிரி இருக்கும். சிலாக சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் எக்ஸாம் ஈஸி, சிலாக சொல்லுவாங்க IBAOவில் எக்ஸாம் ஈஸின்னு சொல்லி. இது ஒவ்வொரு ஆக்களை பொறுத்தது. நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் எழுதலாம், இல்லையா ஆன்லைனில் கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு 2 தரம் தான் நீங்கள் எழுதலாம். இட் மீன்ஸ் நீங்கள் டோட்டலாக ஒரு வருஷத்தில் 4 தரம் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதலாம். அந்த 4 தரத்துலையுமே நீங்கள் 75க்கு மேலே எடுத்து இல்லாட்டி உங்களால் திரும்ப 5வது தரம் எக்ஸாம் எழுத முடியாது. நீங்கள் வெயிட் பண்ணணும் அடுத்த வருஷம். அதாவது நீங்கள் எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு வருஷம் போகிற வரை வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு தான் திரும்ப போய் எக்ஸாம் எழுதலாம். அதுவும் ஒரு இன்ஸ்டிடியூட்டில், அதாவது IBAOவில் 2 தரம் தான் எழுதலாம், இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் 2 தரம் எழுதலாம். ஸோ நீங்கள் இப்போ IBAOவில் எக்ஸாம் எழுதி 2 தரம் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் 3வது தரம் IBAOவில் போடலாம். இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் போட்டு அதில் 2 சான்ஸ் இருக்குது. அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அடுத்த எக்ஸாமுக்கு. கனடாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். இப்போ வெளிநாட்டில் இருந்து இங்கே டாக்டர்ஸ் வாராக்கள் இங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கிற லைசன்சிங், இங்கே இருக்கிற கண்டினியூஸ் எஜுகேஷன், இதில் தான் பிரச்சனை. எடுத்த உடனே ஒரு விஷயமும் செய்ய முடியாது. இங்கே 1000 லைசன், எல்லாத்துக்குமே லைசன். மீன் பிடிக்கிறதுக்கு லைசன் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் மீன் பிடிக்கிற லைசன் நீங்கள் பேவானினா கிடச்சி நீங்கள் படிக்கிற எக்ஸாம்லாம் தேவையில்ல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் ஒன்று இருக்கணும். ஸோ எக்ஸாம் ஃபார்மேட் எல்லாம் நான் பார்த்தது பிறகு என்ன செஞ்சேன், ஓகே எக்ஸாம் எழுதுவோம். இப்போ ஆல்ரெடி வேலை ஷூர் ஆகிட்டு எனக்கு 2 இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணினேன். 2லேயுமே எனக்கு வேலை தரேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ லைசன்ஸ் எடுக்கிற மட்டும்தான் வேலை. ஸோ என்ன செஞ்சேன், முதலாவது IBAOவுக்கு போனேன். IBAOங்கிற வெப்சைட்டுக்கு போய் அதில் எக்ஸாமை புக் பண்ணினேன். ஒரு 2 வீக்ஸில் எக்ஸாமை புக் பண்ணிவிட்டு எந்த விதமான கிளாஸுக்குமே போகல. ஆன்லைனில் அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேடினா ஆன்லைனில் நிறைய பாஸ் பேப்பர், ஆன்லைன் பாஸ் பேப்பர்னு இல்லை, மாடல் பேப்பர் 2-3 கிடைச்சிக்கு. அதே மாதிரி தியரிஸ் கிடைச்சிக்கு. அதையும் வச்சு ChatGPT ஹெல்ப்போட ஃபுல்லாக படிச்சுட்டேன். படித்து போட்டு
எக்ஸாமுக்கு போனால் லைக் நான் படித்தது ஒரு 10% தான் வந்திருந்தீங்க. மிச்சம் 90% ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் படிக்கலை. அதெல்லாம் ஆன்லைனில் அவைலபிள் இல்லை. ஏன்னா நான் தியரியாக அதில் இருக்கிற எல்லா மாடியூல்ஸையும் நான் பார்க்கல. நான் ஆன்லைனில் சும்மா தடி சும்மா எக்ஸாமில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இதை தான் நான் படிச்சுட்டு போனேன். நான் நினைச்ச எக்ஸாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் லைக் ஈஸியாக தான் இருக்கும். அப்படி நம்ம இடையில ஸ்டக் ஆகினா லைக் அதை இதை பார்த்து ChatGPT பார்த்து நான் செஞ்சிடலான்னு நினச்சி தான் நான் ஆன்லைன் எக்ஸாம் புக் பண்ணி போனேன். ஆனால் ஆன்லைன் எக்ஸாமோட ஃபார்மேட் எப்படின்னு சொன்னால், நம்ம வேறு இடத்து செய்கிற மாதிரி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபோனை கையில் வச்சு ChatGPTயில் பார்த்து எழுதுறதோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இன்னொரு ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி அந்த ஒரு விளையாட்டும் விளையாடலாம். ஏன்னா இங்கே ப்ரொக்டர்ன்னு சொல்லி ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸாம் புக் பண்ண உடனே. அந்த ப்ரொக்டர் விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ப்ரொக்டர் ப்ரௌசரில் கூடாக உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை அந்த ப்ரௌசருக்குள்ளே இருந்து இன்விஜிலேட்டரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட மவுஸை நீங்களும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த ப்ரொக்டர் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கக்குள்ளே அந்த ப்ரொக்டர் ப்ரௌசருக்குள்ளே இருக்கிற உங்களோட இன்விஜிலேட்டராலையும் ஆக்சஸ் பண்ணலாம். இது இந்த எக்ஸாம் 3 hour. அந்த 3 hourக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இன்விஜிலேட்டரை அசைன் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு லேடி ஒன்று வந்திருந்தாங்க. இவங்க இதெல்லாம் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டில் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. நான் நேம் இந்தியன் நேமாக இருந்தீங்க, நந்தினின்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருந்தாங்க. அவங்க மெசேஜ் பண்ணாங்க, நான் தான் அவங்களோட இது உங்களோட உங்களோட கேமரா ஓப்பன், அதாவது வெப்கேம் ஓப்பன் பண்ணணும். ஓகே, வெப்கேம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒர்க் ஸ்பேஸை கம்ப்யூட்டரை தூக்கி லேப்டாப்பை தூக்கி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போ லேப்டாப்பை தூக்கி, அதாவது இந்த கதிரை மேசை எல்லாத்தையும் அப்படியே அந்த ரூமை ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி காட்டணும். ஸோ அதுக்குள்ளே யாருன்னா இருக்காங்களா, இல்லாட்டி என்னென்ன வேறு டிவைஸ் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு அடுத்ததாக சொன்னாங்க, உங்களோட ஃபோனை எங்கன்றாங்க. நான் சொன்னேன் பாக்கெட்டில் இருக்குன்னு சொல்லி. அந்த ஃபோனை எடுத்து என்னை கண்ணுக்கு முன்னுக்கே தள்ளி எங்கே நான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த லேப்டாப் வச்சுட்டு அவங்க ஃபோன் எடுத்து அப்படியே மேலே போய் அலுமாரி ஒன்றுக்கு மேலே நான் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என் கையில் ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை, எந்த விதமான சீட்டிங்கும் பண்ணிடலாம். அதோட என் லேப்டாப்போட ஸ்க்ரீன் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க ஸ்க்ரீன் கண்ட்ரோல் எடுத்து அவங்க வேறு ஏதாவது விஷயங்கள் ஆனில் இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க ஃபுல்லாக ஸ்க்ரீனில் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வேறு எதையுமே நீங்கள் ஆன் பண்ணி வைக்க முடியாது. இப்போ எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணினா நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கால்குலேட்டர் ஒன்று தருவாங்க. இல்லை கால்குலேஷன் கொஷின் ஒரே ஒரு கொஷின் இருக்கு, ஈஸி கால்குலேஷன் தான் ஒன்று இருக்குது. மற்ற எல்லாமே தியரி தான். நீங்கள் இருந்து எழுத வேண்டியது தான். ஒரு 10% நான் படிச்சு போன வந்திக்கு அதுக்கு அங்கே எல்லாமே படிக்காதது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜென்ரல் காமன் சென்ஸை வச்சு நிறைய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணி போட்டு 2 நாளில் எனக்கு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்திக்கு. எனக்கு எவ்வளோ வந்திக்குன்னு சொன்னால் 60 தான் வந்திக்கு. அதாவது 100க்கு 75 எடுத்தா பாஸ், ஆனால் 60 தான் வந்திக்கு. 15 மார்க்ஸ் குறைஞ்சதால நான் பாஸ் இல்லை. ஸோ முடிவெடுத்துட்டேன், ஓகே இதுக்கு பிறகு படிக்காமல் போய் எழுதக்கூடாது, ப்ராப்பராக படித்து எழுதணும். முதலாவது படிக்கிறதுல இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் எனக்கு கன்செப்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகும். 2வது பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி மற்றாக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நான் படிக்கக்குள்ளே தான் தெரியுது இன்சூரன்ஸுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லி. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக எனக்கு கார் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியா எவ்வளவு முக்கியமான விஷயமெல்லாம் இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ மடத்தனமெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நான் அவேர்னஸ்ஸாக நான் இந்த கண்டென்ட்டூடாக மக்களுக்கு அவேர்னஸாக கொடுக்கலாம். அதோட நாளைக்கு என்கிட்ட இன்சூரன்ஸ் நான் புரோக்கராக என்னது பண்ணேன், என்கிட்ட வாராக்களுக்கு நான் ப்ராப்பரான நாலேஜ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பெட்டர் படித்து எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடி பார்க்கக்குள்ள ஒரு கிளாஸ் ஒன்று இருந்துச்சு, நல்ல ரேட்டிங். அவனோட கிளாஸ் 4.9 ஸ்டாரோட 5க்கு 4.9 ஸ்டாரோட ஒரு கிளாஸ் ஒன்று இருந்துச்சு. அவங்களோட கிளாஸில் இப்போ கரண்ட்டாக நான் படிச்சுட்டு இருக்கேன். அவனோட கிளாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 1 month கிளாஸ். 1 month per வீக்குக்கு 2 கிளாஸ் ப்ளஸ் ரிவிஷன் கிளாஸோட சேர்த்து மோர் தென் 1 month, அதாவது 9 வீக் மாதிரி. ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 3 வீக்ஸில் எக்ஸாமை போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ படித்து முடித்து இந்த எக்ஸாமை எழுத போகிறேன். இப்போ இது எந்த 2வது அட்டம். இந்த வருஷத்துக்கு எனக்கு இருக்கிறது டோட்டலாக 4 அட்டம் இருக்குது. அதில் முதலாவது அட்டம் IBAவில் செஞ்சுட்டேன். இது 2வது அட்டம். 2வது அட்டமில் நான் இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் இப்போ நான் எக்ஸாமை புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அந்த எக்ஸாமை செஞ்சதுக்கு பிறகு அதில் பாஸ் பண்ணினேன்னா இல்லையா, பாஸ் பண்ணலைன்னு சொன்னால் நான் அடுத்த என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன், பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ட் 7 வீடியோ இல்லாட்டி அதோட ஃபைனல் பார்ட் வீடியோவில் வரும். ஸோ இப்போதைக்கு என்னோட இன்சூரன்ஸ் ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான். ஸோ ப்ளீஸ் விஷ் மீ குட் லக் ஃபார் மை எக்ஸாம். ஓகே, இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிறதுக்கு விஷ் பண்ணுங்கள். என்ன நான் பாஸ் ஆகினேன்னா இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகி உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் ஹோம், ஆட்டோ, ரெண்டல், ஹோம் என்ன இன்சூரன்ஸ் பண்ணினாலும் நீங்கள் என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் சூன். பாய்.